ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து சில யூஸ்ஃபுல் எக்ஸல் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சில காலம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த காலம் வந்து வேற ஒரு காலமுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜி காலமில் இருக்க டேட்டை வந்து ஏ காலமுக்கு நம்ம இப்போது மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா காலம் ஒன்று இன்சர்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட் காலமை கட் பண்ணிவிட்டு தென் அதை மூவ் பண்ணி ஏ காலமில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹெச் காலம் பிளாங்க் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே சும்மா ஏதாச்சும் நான் டைப் பண்ணுறேன் இந்த எல் காலமில். இப்போ அந்த 4 செல்ஸ் வந்து நமக்கு இது தேவையில்லை, அது எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். இப்போது எல்லாமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா டெலீட் ஆகிடும். பட் என்னென்னா முன்னாடி அந்த காலமில் இருக்க டேட்டாஸும் டெலீட் ஆகும். ஸோ அது மாதிரி ஆகாமல் ஒன்லி நமக்கு தேவையான செல்ஸ் மட்டும் எப்படி டெலீட் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபைலுக்கு போகிறோம், ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணோம். அதில் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்ட் செல் ட்ராக் அண்ட் ட்ராப், அதை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அந்த பாக்ஸை செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அந்த தேவையில்லாத செல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது கிளிக். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆரோ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். மாறுறதுக்கப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணி மவுஸை அப் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த தேவையில்லாத டேட்டாவில் மட்டும் ரிமூவ் ஆகிடும். மற்ற டேட்டாஸ் எல்லாம் அது அப்படியே இருக்கும். தென் இப்போ என்ன பண்ணால் இந்த டேட் காலம் வந்து எப்படி ஏ காலமில் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த ஜி காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சரை வந்து சைடில் லெஃப்ட் சைடு எதுவும் 4 சைடட் ஆரோ மாதிரி மாறிடும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அதை ட்ராக் பண்ணி அந்த ஏ காலமில் எடுத்து வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் காலம் வந்துடும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஜே காலம் இருக்கா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அது வந்து நான் ஹெச் காலமில் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு என்னென்னா அதே மாதிரியே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போனீங்கன்னா அது 4 சைடட் ஆரோவாக மாறிடும் அந்த கர்சரு. சரி, இப்போ வந்து ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஹெச்சில் தள்ளிட்டிங்கன்னா ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ தேர்ட் டிப் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த பிவட் டேபிள் வந்து டேட்டாஸ் ஆட் பண்ணாலுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரெஃப்ரெஷ் ஆகும் உங்களோட பிவட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இன்சர்ட் பிவட் டேபிள் போட்டுட்டு இந்த டேட்டா அது செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேமை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரோவில் போட்டுக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி ஐட்டம் ரெவென்யூ அது ட்ராக் பண்ணி வேல்யூஸில் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சின்னா அனுப் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ நான் ரா டேட்டாக்கு போகிறேன். அனுப் சின்னாவோடதுக்கு வந்து ரெவென்யூ பார்த்திங்கன்னா 30,775.95. அதை நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு காலமில் பேஸ் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டேட்டா காப்பி பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் செல்லு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ணுறேன், அவரோட நேம் மட்டும் அனூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில்டர் பண்ணுறேன். டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 31,461.56. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிவட் டேபிள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆனால் அந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஸோ நான் இந்த ஷீட்டை டெலீட் பண்ணிடுறேன், அதாவது பிவட் டேட்டா இருக்க ஷீட்டை. ஸோ அந்த ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா அனுப்புக்கு அந்த லாஸ்ட் காலம், அந்த டேட்டாவையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிங்கன்னா ரேஞ்சாக மாறிடும். இருந்தாலும் இன்சர்ட் போயிட்டு டேபிள் கிளிக் பண்ணுங்கள், அது டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. insert pivot table,
இப்போ என்ன பண்ணுறோம், நேம் எடுத்து வந்து ரோஸில் போடுறோம். அந்த ஐட்டம் ரெவென்யூ வந்து வேல்யூஸில் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது சின்னா பார்த்தீங்கன்னா 30,775.9475 அதை வந்து நான் பேஸ் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த டேபிளுக்கு போகிறோம், ரா டேட்டா இருக்க டேபிளில். ஸோ சேம் மேலே இருக்கு இல்லையா, அதே டேட்டா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சரி, நான் என்ன பண்ணுறேன், இப்போ அனூப் சிம்னாவோட ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபில்டர் பண்ணிக்கலாம் அனூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ 31,461.56. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 31,461.559 வந்துருச்சு. ஸோ அந்த சேஞ்ச் வந்து அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரேஞ்சிலேருந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிவட் டேபிள் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணாமலே நம்ம வந்து அவங்க வந்து எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போது நம்ம அனூப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சம்மில் பார்த்தா 31,461.56 அந்த மாதிரி இருக்குது. இப்போ அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஃபில்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அவரோட ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன டேபிள் டிசைனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை வந்து செக் பாக்ஸை செக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ டோட்டல் ரெவென்யூ பார்த்தா 3,84,222.29 காட்டுது. ஸோ இப்போ நான் அனுப்போட நேம் மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 31,461.56 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அதே மேட்ச் ஆகுதா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் நம்ம வந்து ஷார்ட்டிங் வந்து மேனுவலாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிவட் டேபிள் இருக்கே அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நியூ பிவட் டேபிள் போடுறேன். இன்சர்ட், pivot table, ஓகே. நான் இப்போ வந்து நேமை வந்து ட்ராக் பண்ணி ரோஸில் போடுறேன். ரெவென்யூ வந்து நான் வேல்யூஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். டேட் இருக்கு இல்லையா, அதை நான் ட்ராக் பண்ணி ரோஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ லேபிளில் பார்த்தீங்கன்னா இயர், குவார்ட்டர், மந்த்து, டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே காலம்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன். டேபுலர் வியூவில் வைக்க போகிறேன். ஸோ டிசைனில் போய்ட்டு ரிப்போர்ட் லேஅவுட் போய்ட்டு ஷோ இன் டேபுலர் வியூ போட்டிங்கன்னா உங்களுக்கு இயர், குவார்ட்டர், மந்த், டேட், நேம் எல்லாமே தனித்தனி காலமாக இருக்கும். ஸோ நான் டேட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ அது தேவையில்லை. இப்போ பாருங்கள் இயரு, குவார்ட்டரு, மந்த்து, நேமு, ஐட்டம் ரெவென்யூ இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆரியன் குஞ்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். தென் பஜாஜ் பீர்பால் செகண்டில் இருக்கார். டூபே அக்கன்ஷா வந்து தேர்டில் இருக்காங்க. என்ன பண்ணலான்னா இப்போ சப்டோட்டலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது இதில். ஸோ ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும் 2021 to 2022 வரைக்கும் ஈச் குவார்ட்டர் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து பஜாஜ் பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ செகண்டில் வந்து பெயின் கௌரவ் அப்படின்னு சொல்லி ஃபெப்ரவரியில் இருக்குது. நான் இப்போ பஜாஜ் பீர்பாலை வந்து செகண்டில் எடுத்துகிட்டு வர போகிறேன் எவ்ரி மந்த்துக்கும். ஸோ ஜான்வரி ஓகே. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பீர்பால் தேர்டில் இருக்கார். ஏப்ரல்லையும் பஜாஜ் பீர்பால் தேர்டில் இருக்கார். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது பஜாஜ் பீர்பால் இருக்கே, அங்கே என் கர்சரை கிளிக் பண்ணேன்னா அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி
லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த செல்லில் அந்த டேட்டா வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டில் வந்துச்சு பஜாஜ் பீர்பால். இப்போ ஃபெப்ரவரியிலும் அதே மாதிரி இருக்குது, மார்ச் அண்ட் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்னொரு வே கூட இது மாதிரி நம்ம பண்ணலாம். செகண்டில் பஜாஜ் பீர்பால் இருக்குது, ஃபர்ஸ்ட்டில் ஆரியன் குஞ்சன் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆரியன் குஞ்சனை வந்து செகண்ட்லேயும் பஜாஜ் பீர்பாலை ஃபர்ஸ்ட்லேயும் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் என்ன பண்ணலாம், ஜான்வரியில் ஆரியன் குஞ்சன் இருக்காது இல்லையா, அந்த செல்லை கிளிக் பண்ணி பஜாஜ் பீர்பால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஆரியன் குஞ்சன் வந்து செகண்டுக்கும் பஜாஜ் பீர்பால் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எவ்ரி மந்த்தும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த சார்ட்டிங்கு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேட், குவார்ட்டர், மந்த்து, இயர் எல்லாமே ஒவ்வொரு காலம்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ரிப்பீட் ஆல் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லா செல்லுமே ஃபில் ஆகிடும். 2021 சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் Q1, Q2 அப்படின்னு சொல்லி இது மாதிரியும் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்கு இது மாதிரி வேணாம், நம்ம வந்து மெர்ஜ் சென்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோன்னா இப்போ ஃபஸ்ட் நான் டிசைனில் போயிட்டு அந்த ரிமூவ் ரிப்பீட்டட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ரிப்பீட்டட் ஐட்டம் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ ரிமூவ் ஆகிடுச்சா. இப்போது மெர்ஜ் சென்டர் கொடுத்தா அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த 2021 Q1, Q2, Q1, Q2, Q3, Q4 அது எல்லாமே செலக்ட் பண்ணி இப்போ நான் ஹோம் போயிட்டு ஸோ merge and center அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், we can't make this change for the selected cell because it will affect the pivot table. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த merge center எப்படி ஒர்க் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், pivot table போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், pivot table ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று ஆகும், merge and center cells with label அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே merge ஆகிடும், merge center ஆகிடும். ஸோ Q1, Q2, Q3, Q4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்துடும். ஜான், ஃபெப், மார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா Q1 வந்துடும். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் Q2, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் Q3 வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே merge center ஆகிடுச்சிங்களா. ஸோ எவ்ரி குவார்ட்டரும் எவ்ரி மந்த்தும் வந்து மெர்ஜ் சென்டர் ஆகிடுச்சு பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம ட்ரிக்ஸு இப்போதைக்கு பார்த்தது. ஸோ தேங்க்யூ.